நம்ம வந்து தப்பு பண்ணாலோ ஏன்னாச்சும் நம்மளுக்கு தப்பாக தோணுச்சுனோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். நம்மலாம் மனிதர்கள், இது தப்பாக தோணுது, நீ இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு. அப்போ அவங்க நம்மளை ஏசலாம், நம்ம நியாயப்படுத்தி அவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்கலாம். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீ சொல்கிறதுக்கு என்ன தகுதின்னு வச்சு நம்மளை 10 லிஸ்ட் எடுத்தாங்களா, அதுவும் அவங்க செய்யலாம். அது அவங்க விருப்பம். ஸோ யாருக்கு கேட்கணும்னு தோணுதோ நீங்கள் கேளுங்க. நான் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி கொண்டு வரும்போது சில பேர் பேசுன்றாங்க, அந்த நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத தான் வந்து பேச சொல்கிறாங்க. ஸோ அதனால சில பேர்த்துக்கு அவேர்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா சில பேர் அதுலேருந்து நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணுறோன்னு திரும்பி வந்துடலாம்ல. ஸோ அதுக்காக தான் நான் பேசுகிறேன். ஸோ வந்து ரொம்ப கெட்டவங்கக்கிட்டையும் நல்ல வார்த்தைகள் இருக்குது, ரொம்ப நல்லவங்க ஜீனியஸ்கிட்டையும் பெரிய பெரிய தப்பான வார்த்தைகள்லாம் வரும். ஸோ நம்ம எதை எடுத்துக்கணுமோ அதை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். அவங்கவுங்க குடும்ப பிரச்சனையும் அவங்களால செட்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம சேனல் பார்க்குற ஆளுங்க அதை வந்து ஒரு கொள்கையாகவே வச்சுக்கோங்க. கடன் வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்பு. சம்டைம் எல்லாம் மீறி போகலாம். அதான் நம்ம அவங்க எப்படி அவங்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அவங்க உண்மையாலும் கஷ்டப்படுறாங்களா, ஏதாவதுல போய்ட்டு மாட்டிக்கிட்டாங்களா. அப்படி கை கொடுத்து தூக்கி விடலாம். ஏன்னா நம்மலாம் ஒரே ஆளுங்க தானே, கை கொடுத்து தூக்கி விடலாம், அது செய்யலாம். மற்றபடி யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் முட்டாளாக ஆயிடாதீங்க, அவங்கள்ட்ட போய் மாட்டிக்காதீங்க. ஸோ அப்புறம் வந்து டாபிக் ஒரு சைட்டாக ஓடுது. ஏன்னா இதை பற்றி பேசும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா வருது. இன்னொன்று வந்து சில பேர் வந்து வெளிநாட்டுலாம் போய் வேலை செய்வாங்க, கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்துக்கு வந்து தாராளமாக செலவு பண்ணுவாங்க. ஸோ நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம அண்ணன், நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறத வந்து பாதி வந்து குடும்பத்துக்குன்னே பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க அங்கே வேலை செஞ்சுட்டு காசு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவங்க லைஃப்பை ஓட்டணுமே. இவங்க சம்டைம் வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்கணும், கூட பிறந்தவங்களும் வந்து புரிஞ்சிக்கணும். ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு தாராளமாக செலவு பண்ணால் கூட நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும், இல்லை இது வந்து உன்னோட எதிர்காலத்துக்கு தான் நீ சம்பாதிக்கிற. ஏன்னா நம்ம சம்பாரிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டோமா அப்புறம் மிச்ச காலத்தை யார் ஓட்டுமா, இல்லை இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக அதை செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இங்கே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை லைஃப்பில் செட்டில் ஆகுறீங்களோ அந்த காசு தான் உங்களுக்கு வந்து உதவியாகவே இருக்கும். நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறனால இங்கே நம்ம குடும்பம் நம்மன்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த குடும்பம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமே, எப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் பிரியுமே, பொண்டாட்டி புருஷன் எல்லாம் வரலாமே. அப்போ வர மாதிரி கண்டிப்பாக அந்த பழைய சின்ன வயசில் வாழ்ந்த வாழ்க்கையோ அந்த தாட் யாருக்கும் வராத. ஸோ அது குடும்பம் வேற மாதிரில இருக்கும். அப்போ நீங்கள் தலையில் துண்டை போட்டு தான் உட்காந்துருக்கணும். நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி, இந்த உண்மையை கண்டவன் ஞானி. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி, இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, நம்ம எப்படி வச்சு கணக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு உறவு பிரியுதோ சேர்றதோ விடுற வார்த்தைகள். இன்னொன்று வந்து இந்த பணம் தான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் போய் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஆள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறோன்னா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா வந்து அவங்க வாங்கி அவங்க லாக் பண்ணுற அளவுக்கு நம்ம கெட்ட பேர் வாங்குற நிலமை வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கவும் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து சிச்சுவேஷன் வராமல் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களே நம்ம பார்த்துக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்புறம் நம்ம அக்கம் பக்கம் சொந்தக்காரங்களாம் நம்ம பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமாச்சு. நம்ம குடும்பத்தை நம்ம தான் ஓட்டி கொண்டு போகணும். நீங்கள் எடுக்கிற வருமானம் பார்த்தலாம் டபுளாக வேலை செய்யுங்க, 2 மடங்காக வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த பணம் தானே எல்லாத்தையும் கொண்டு வருது. ஏன்னா நம்ம ஒரு ஆள்கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறோம், அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரியலையே. அப்போ அது நம்மளோட நட்பையும் முடிச்சிடும் தானே, அது கஷ்டம் தானே. உதவி செய்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பம். என்ன கேட்டால் வந்து ஒரு குடும்பம் பசியில் கஷ்டப்படுதுன்னா நம்ம சாப்பாடு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். மற்றபடி காசு கொடுத்து பழகணுமா அவங்க காலமெல்லாம் நம்மளை தான் எதிர்பார்த்துருப்பாங்க. அதை செய்யாதீங்க. அவங்க அதான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீன் பிடிச்சி கொடுக்கக்கூடாதுன்னு அதை பார்த்து கரெக்டாக கொண்டு போகணும். இதுதான் லைஃபு. நம்ம மனிதர் வாழ்க்கையே ஒரு போராட்ட வாழ்க்கை தான். பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறது பெரிய ரிஸ்க் ஆயிடுச்சு. இன்னொன்று நான் பேசிக்காகவே பெரிய ரம்மம். இதில் வேறு என்ன பேச சொல்லிட்டாங்களே. நான் ஒரு 3 எபிசோடு வந்துடும், பொறுமையாக கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு மேபி உங்கள் வலியை குறைக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஐடியா கிடைக்கலாம். ஆமாம் அப்படி இருக்கக்கூடாதுன்றது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க மேலே பழிய போடக்கூடாது. ஏன்னா நீ போய் செஞ்சுட்டு எப்படி பழி அவங்க மேலே போட முடியும்? நம்மளுக்கு வாலண்டரியாக வந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம வாங்கிட்டு தானே இருப்போம். அப்போ எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு அப்புறம் அவங்க மேலே பழி போடுறதும் தப்பு தானே. ஸோ கரெக்டாக நம்ம மூளையை பாய்ச்சி யோசிச்சு செய்யணும். நம்மளுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு
அம்மா அப்பாவுக்கு வயசானவங்களுக்கு நம்மளுக்கு என்ன அடிப்படை வசதி தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு லைஃப் அழகாக கொண்டு போனால் நினைக்கிறேன் பிரச்சனைகளை குறைக்கலாம். ஆனால் பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நம்ம சிலையாக தான் இருக்கணும். மற்றபடி நம்ம சதை ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பிரச்சனையும் நம்ம கூட வரணும். அதை குறைச்சி அழகாக கொண்டு போகணும். அந்த மனிதாபிமானம் இருக்க சம்டைம் எனக்கே வேணும், எனக்கு குடும்பத்துக்கு போதும், எனக்கு தான் வேணும், அப்புறம் நீங்கள் எப்படியாவது போங்க, என் குடும்பத்துக்கு மட்டும் செஞ்சால் போதும், அப்புறம் நான் இப்படி தான் பார்த்துக்குவேன். இப்போ அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க இன்னும் அவர் சம்பாதிக்கிறது அவங்களே பச்சுக்குவாங்க, பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அம்மான்றீங்களும் அப்படி தான், அக்கான்றீங்க எல்லாமே அவங்க செல்ஃபிஷாக இருந்தாலே ரொம்ப பிரச்சனையோடு தான் வாழணும். நம்ம செல்ஃபிஷாகவும் இருக்கவும் கூடாது, ரொம்ப ஓவராகவும் செய்யக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. இப்படிலாம் இருக்குது பாருங்கள் வாழ்க்கை. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. நீங்க அந்த பாட்டை நல்லா கேளுங்களேன், அவ்வளோ அருமையான அந்த வார்த்தைகள்லாம் இருக்கணும். அதனால தான் அப்பப்போ அந்த பாட்டை போடுவேன். இந்த கண்டிப்பாக இன்னொன்று இது சின்ன வயசில் உள்ளவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை நோட்டீஸ் எடுத்துங்க. ஏன்னா ரொம்ப பேர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் என்னென்ன கடவுள் ஒரு ரீப்பு நம்மளுக்கு சம்பாதிக்கிற டைமை கொடுப்பாரு. அதான் அந்த ஜாதகம் ராசி நட்சத்திரம்லாம் சொல்கிறாங்களே, அந்த டைமில் நம்ம காசை சேர்த்து நம்மளுக்கு வச்சுக்கிட்டு கஷ்ட நேரத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம முக்கால்வாசி பேர் எங்களையும் சேர்த்து தான் கிடைச்சா கொஞ்சம் ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணுவோம். அப்புறம் இல்லாத டைமில் தலையில் துண்டை போட்டு தான் நம்ம உட்காந்துருக்கணும். ஆக்சுவலி சம்டைம் அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு காசு ஒரு கட்டத்தை ஒரு 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஏராளம் வருதுன்னா அது பின்னாடி உனக்கு பிரச்சனை வரப்போகுது, நீ சேர்த்து வச்சுக்கின்னு இன்டைரக்டாக கடவுள் சொல்கிறாருன்னு நம்ம ஏற்றுக்கணுமா. இதை நான் புக்கில் படித்து சொல்ல, இது எனக்கு இப்போ தான் நினைப்பு வந்துச்சு. நான் இதை நான் சொல்ல மீதி. ஏன்னா இந்த கும்பர குருன்னு காப்பாரில் ஒரு பையன் இருக்கார், எங்கள் சொந்தக்காரங்க தான். அந்த பையன் தான் சொன்னார் எனக்கு இப்போ அந்த தாட் வந்துச்சு. அது உண்மையாலுமே உண்மை தான். நீங்களும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீ நல்லா சம்பாரிச்ச காலம் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். தாராளமாக சொந்தத்துக்காரங்களுக்கு செய்கிறோம், இவங்களுக்கு செய்கிறோம், அவங்களுக்கு செஞ்சிடறோம், நம்ம இப்படி ஞானி மேல் ஆயிடுவோம். அப்புறம் நம்ம உட்காந்துருக்க மாதிரி யாரும் நம்மளுக்கு கை கொடுத்து தூக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சம்பாரிச்சிங்களா உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரப்போகுதுன்னு சேர்த்து வச்சுக்கிங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக இருந்துக்குங்க பிள்ளைங்களா, ஏமாலியாக இருந்துடாதீங்க. நாங்களாம் வாழ்க்கையில் பாடம் பட்டு வரோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா காசு தான் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போவோம். ஆனால் அது அழகாக பத்திரமா நம்ம வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கே நம்மளுக்கு பணம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த பணம் தான் எல்லாத்தையும் ஆள்றதே பணம் தான். இப்போ சிங்கப்பூரில் போய் வேலை செய்கிறாங்களே அவங்க அந்த பணம் தான். அதுக்காக தான் அவங்க உயிரை கொடுத்து முக்கால்வாசி வாழ்க்கையும் ட்ராவலிங்லேயே முடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக ரொம்ப மரியாதை கொடுங்க. அவங்க கூட செலவு பண்ணாலும் கொடுக்காத, நீ உனக்கு சேர்த்துக்கு. ஏன்னா அவங்களோட உழைப்பு, அவங்க டைமிங், குடும்பத்தை பிரிஞ்சு எத்தனை வருஷமாக இருக்காங்க அவங்க. அப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட பிடிங்கி சாப்பிட்டோமா, அவங்க போட்ட உழைப்புக்கு அந்த எஃபர்ட்டுக்கு, ஏன்னா குடும்பத்தை பிரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்படுறாங்களா. அப்போ நம்ம அவங்கள்ட்ட பிடிங்கி தெரியாமல் சாப்பிடணும் வைங்களா, அதுவும் நம்ம பண்ணுற கருமாதிரமா. ஏன்னா அவங்க பலவீனத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த கர்மாவை நம்ம பேங்கில் தானே சேர்த்து வைப்போம். அவங்க கொடுத்தாலும் நீங்கள் சொல்லி வேணாம், நீ உன்னோட ஃபியூச்சருக்கு சேர்த்து வை அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காசு வாங்குறது அது ரொம்ப தப்பு. ஏன்னா அப்புறம் அவங்களோட பலவீனத்தை நம்ம பாய்ச்சாலும் அது நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சே பண்ணுற கர்மா தான் அதுவும். ஓகே, இந்த சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கு கிடைச்ச 2 சூப்பரான பேர். ஒன்று டாலரில் சம்பாதிப்பாங்க, இன்னொன்று கெத்து. சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன்னு அது 2 தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க ரொம்ப குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுங்க. ஸோ அவங்கள ரொம்ப தப்பாக பேசாதீங்க. இன்னொன்று அவங்கள்ட்ட முடிஞ்ச காசு சுரண்டி யூஸ் பண்ணிக்க பார்க்காதீங்க. இன்னும் மேல் வரணும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். இது சிங்கப்பூரில் உள்ள வேலை செய்கிறேன், ஏன்னா அதை பற்றி தான் பேச சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஜன்னு நீ தான், நான் உனக்காக இந்த பிரியா அவங்களுக்காக தான் நான் இதை பேசினேன். ரொம்ப பேர் அந்த சிங்கப்பூரில் உண்மையாக நான் பேசுறது உண்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, எந்த நாட்டில் வேலை செஞ்சாலும் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஊர்லேருந்து மலேசியாவில் வேலை செய்கிறாங்க, அந்த யூனிவர்சிட்டிலேருந்து. நான் ஆக்சுவலி நந்தினி யூகேல போய் குடும்பம் தான் குடும்பத்தை பிரிஞ்சு அங்கே வாழ போகிறோம். அவங்களோட வழி தெரியும். நாங்கள் நாடு விட்டு அவங்கள விட்டுட்டு வர மாதிரி யாராவது தெரிஞ்சுங்க இருந்தால் அவங்கள பார்த்துக்குவாங்களே, இப்படி என்ன பண்ண போகுது ஏது நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் வேலைக்காகவோ படிக்க போகிறீங்க எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, சாப்பிட கூட காசு இல்லாமல். ஸோ அந்த நேரத்தில் யாராவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும், இப்போ நம்ம இடத்த அவங்க ரிப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாரி சந்தோஷமாக இருக்கும் தானே. ஸோ அதே மனசை தானே இங்கே வரீங்களாம் எதிர்பார்ப்பாங்க. அதை நம்ம அவங்களுக்கு செய்யலாமே, தப்பு இல்லை தானே.
சம்டைம் வந்து அங்கேருந்து இப்போ தப்பாக கொண்டாந்து வச்சுட்டு சாப்பாடு கொடுக்காம அது சம்பளம் கொடுக்காம கட்டி போட்டு கொடுமை பண்ணி சரி ஆக்சுவலி அது ரொம்ப பாவம் தருமா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்றீங்கன்னா அவங்களால சம்பளம் கொடுக்க முடிஞ்சால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொடுக்க முடியலன்னா எதுக்கு எடுக்கிறீங்க? உங்கள் உடம்பு இருக்குது தானே, நீங்கள் வேலை செய்ய வேண்டியதானே. பந்தாக்கு வந்து மேட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இங்கே வச்சு ஓடி இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த நந்தினி அங்கே போயிருக்க மாதி அந்த பிரிஞ்சு வாழ்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுங்களோட கஷ்டத்தை பார்த்து தான் வந்து நான் அப்பயே சொல்லலான்னு நினச்சேன் இதை பற்றி. கண்டிப்பாக அந்த பிரிஞ்சு வாழ்றவங்களுக்கு தான் அதோட வழியே தெரியும். ஸோ அவங்க முடிஞ்சால் வந்து அவங்கள பார்த்தீங்களா, ஒரு தண்ணி வாங்கி கொடுங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்க இன்னும் சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு காசையும் வந்து அவங்க சேர்த்து ஊருக்கு அனுப்பி ஆகணும். அவங்க அவளை சிக்கனப்படுத்தி தான் வாழ்வாங்க. நான் அவங்கள அடித்து பிடுங்கி பாவம் பண்ணுறது பாவம் இல்லையா? அவங்க எவ்வளோ பாவம் பத்தாதுக்கு அடிக்கிறது முடிஞ்சவங்களுக்கு அந்த வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடோ இல்லைன்னா ஹாய் பாய் சொல்லிட்டு அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காம இருந்தால் நம்ம அங்கே போகும்போது நம்மளுக்கு நல்ல அரவணைப்பு கிடைக்கும். அங்கே மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம எதை திருப்பி கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ நல்லா எதையும் நம்ம கடவுள் நம்மளை மனசுலாம் படிச்சிருக்காரு, எதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா மிருகத்து மேலே நம்ம அவ்வளோ உயிர் வச்சுருக்கோம், அதுங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு வாயு உள்ள ஜீவன் நம்ம மனிதர்களை பற்றியும் முக்கியமாக கண்டிப்பாக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ரொம்ப பேர் வந்து பாசத்துக்கு ஏங்கி போய் சுற்றின்னு அலையிறாங்க. அவங்கள கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அவங்களும் நம்ம பேட்ஸ்மேன் தான், நாடோடிகளாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நாய் சும்மா ரோட்டில் உசரிக்க போனால் கூட தூக்கி அந்த வீட்டில் வச்சுக்கிறோம். நாய் ஒளிமா போகுது, அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனால் உண்மையால் பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப மனிதர்கள் இருக்காங்க. நம்ம அவங்களையும் பார்ப்போமே, ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் முதல்ல நம்ம அவங்களையும் பார்ப்போமே. ஓகே, பேசுறது பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வலி கொஞ்சம் குறைஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கடைசியாக ஒரு பாட்டோட போட்டலாம். நல்ல வேலை இன்றைக்கி என் மூஞ்சி கட்டல, கரெக்டாக மூஞ்சி வருது. நான் முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் என் மூஞ்சி இல்லாமல் தான் வைக்கலான்னு பார்க்குறேன். இன்னொன்று வந்து நான் செய்கிற வீடியோலாம் அந்த ஸ்லோ மிஸில் வர்றது, இந்த மூஞ்சி பூதம், அந்த மொட்டை மண்டை, ஸோ அதெல்லாம் நான் மாற்றலான்னு தான் இருக்கேன். நான் மாற்றலாம், வருஷமும் பிறந்துச்சு, கண்டிப்பாக நான் அதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ கடைசியாக ஒன்று நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம யாருக்கு எது செஞ்சாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். எதிர்பார்க்காம செய்யணும். அது நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைக்கோ யாருக்கும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செஞ்சோமா நம்ம யாருக்கிட்டையும் ஏமாந்தி போக மாட்டோம், நம்ம வேதனைப்பட மாட்டோம். இன்னொன்று வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குறவங்க வந்து பார்த்தது தான் எதிர்பார்ப்பாங்க. அதையே கொடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம யாருக்கு என்ன செஞ்சாலும் திருப்பி எதிர்பார்க்காதீங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். எதிர்பார்க்குற மாதிரி உதவினா நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம உட்காந்துருக்கணும் தெருவில். ஆமாம் தானே? ஸோ ஸ்மார்ட்டாக லைஃப்பை ஓட்டுங்க. புது வருஷம் வர பிறந்துடுச்சு, சூப்பராக ஓட்டுவோம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.